வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு லீவ் விட்டாச்சு இல்லையா? ஸோ குட்டீஸுகளும் இந்த vlogல வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையோட சேர்த்து பேக்கிங்கும் சேர்ந்து போயிட்டுருக்கு. அதனால இந்த vlog வந்து சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல vlogக்காக. நெக்ஸ்ட் வீக் வந்து ஷிஃப்டிங் வீடியோவாக போடுறேன், பெரிய வீடியோவாக வரும். லீவ் விட்டா குழந்தைங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரதுலேயே நமக்கு பாதி நேரம் போயிடும். கிச்சன் விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கும். அம்மா அப்பா சொல்லியிருந்தாங்க, கொண்டு வந்து சேலம் வரைக்கும் விடு, நாங்கள் அங்கேருந்து பிக் பண்ணிட்டு போயிடுறோம், அட்லீஸ்ட் உனக்கு ஷிஃப்ட் பண்ணுறக்கு பேக் பண்ணுறதுனால டைம் கிடைக்குமே அப்படின்ட்டு. சரி, அவங்க இல்லைன்னா வீட்டில் கண்டிப்பாக போர் அடிக்கும். லாஸ்ட் இயர் வந்து 1 மந்த்து பக்கம் வந்து அம்மா அப்பா கூட தான் இருந்தாங்க. அதுவே 2 பேர்த்த ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. இந்த வருஷம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பாப்பாக்கும் வந்து டியூஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து அவள் கண்டினியூ பண்ணணும். மித்துக்குட்டிக்கும் வந்து ஏதாச்சும் சம்மர் கேம்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கும் வந்து டே ஃபுல்லாக வீட்டிலேயே இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்ட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு. டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். பட் இன்னும் வந்து 1 வீக் தான் இருக்குது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜரூராக எடுத்து வைக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் வேலைகள் பண்ணினா மட்டுமே கரெக்டாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பேர்டனாக தான் இருக்கும். அது குழந்தைகளை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமாக ஆயிரும். அன்னைக்கு ஒரு 11 மணிக்கு மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். மித்துக்குட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக். அதுக்கப்புறம் வந்து சார் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டாரு. ஆப்பிள் அப்படியே கட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு பீஸ் சாப்பிடுவான், அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் வந்து உள்ளேயே போகாது. நாமளாக வச்சு கம்பல் பண்ணி கொடுக்கணும். சரின்ட்டு பாப்பாவுக்கும் மித்துக்குட்டி 2 பேத்துக்கும் வந்து ஜூஸே போட்டுட்டேன். பாப்பா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூஸ் மட்டும் போதும்னு சொன்னங்காட்டி அவளுக்கும் மித்துக்குட்டிக்கும் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தா எந்த ஃப்ரூட்டுமே ஜூஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபைபர் எல்லாம் எதுவுமே இருக்காது, சுத்தமாக போயிடும் தான் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்க என்ன சொன்னாலும் இந்த டைமில் தாகத்துக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் குடித்தாதான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. டெரஸில் கொஞ்சம் வேலை இருந்தது. சரின்ட்டு மதியம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணல. ஹஸ்பண்டுக்கு காலையில் வந்து வெறும் ரசம் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாரு. சரின்ட்டு ரசம், வடகம், அப்புறம் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் அன்னைக்கு செஞ்சு அவருக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். நானும் பாப்பா அப்புறம் மித்துக்குட்டி வந்து வீட்டில் இருக்கிறோம். மத்தியானத்துக்கு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ரைஸ் மட்டும் ஊற வச்சுட்டு டெரஸில் இருக்கிற வேலையை பார்க்குறக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டு ஹாலில் வந்து ஒரு டார்க் மெரூன் கலரில் கார்பெட் போட்டிருப்போம் இல்லையா? அது கொஞ்ச நாள் உங்களுக்கு காணாமல் போயிருக்கும். அது என்னென்னா டெட்டி குட்டியாக இருக்கும் போது இந்த பாட்டி ட்ரைனிங் எல்லாம் பண்ணணும் இல்லையா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சார் அந்த கார்பெட்டையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தார். சரி, டெட்டி வந்து கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அந்த கார்பெட் கீழே வேண்டாம் அப்படின்ட்டு அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி கொண்டு போய் மாடியில் வச்சுட்டேன். இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் ஆக போகிறோம் இல்லையா? ஜஸ்ட் அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு போய் டெரஸில் போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. அதை போய் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. சரி, அன்னைக்கு கொஞ்சம் வந்து டைம் இருந்தங்காட்டி நானும் பாப்பா மித்துக்குட்டி 3 பேருமே வந்து டெரஸுக்கு போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறக்காக. அவங்களுக்கும் வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. பாப்பாவை மட்டும்தான் கூப்பிட்டு போகிற ஐடியா. ஸோ பாப்பா ஏறும் போது நான் ஏறினேன். பின்னாடியே வந்து இலவச இணைப்பா 2 வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மித்துக்குட்டியும் டெட்டியும். கார்பெட் வாங்குறது பெருசு இல்லை, அது க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். வேக்கம் கிளீனர் வச்சு அதில் இருக்க டஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பட் வாஷ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி பட அப்படியே அந்த கார்பெட் ரொம்ப ஹெவி ஆயிரும். அதுலேருந்து அதை மூவ் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நமக்கு டைம் எடுக்கும்னு பார்த்துக்கோங்களேன்.
ஸோ அதனால் இந்த வாஷ் பண்ணுற ரிஸ்க் மட்டும் எப்போவுமே எடுக்க மாட்டேன். இந்த தடவை மாட்டிக்கிச்சு. கொண்டு வந்து டெரஸில் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. நல்ல டஸ்ட்டும் ஏறிடுச்சா, சரின்ட்டு தான் அப்படியே கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணேன். கீழே போட்டு நல்லா கழுவும் போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதை காய வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த கார்பெட்டை மேலே தூக்கி போடுறதுக்கு நானும் பாப்பாவும் பட்ட கஷ்டம் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஹெவியாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு அந்த வால் மேலே தூக்கி அந்த கார்பெட்டை போடுறதுக்கு. அப்போ தான் ஹரிஷ்மிதா சொன்னா, பேசாமல் கார்பெட் கிளீனரை கூப்பிட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து காய வச்சு மறுபடியும் நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் பழையபடிக்கு இந்த கார்பெட் நிலைமைக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமா அப்படின்னா. டெரஸில் வச்சுருக்க செடிகளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணலை, அப்படியே இருக்குது. நாம் வந்து இந்த வீட்டை காலி பண்ணி போகும்போது அதில் தேவைப்படுற செடிகள் மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். அப்புறம் நம்மளோட கம்போஸ்ட் பின் வந்து இனி ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற இப்போ ரெடியாக இருக்கிற கம்போஸ்ட்டை மட்டும் நம்மளோட லில்லி பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் இதை ஃப்ரெஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன், அங்கே போய் நம்ம புதுசாக கம்போஸ்ட் ரெடி பண்ணும் போது உங்களுக்கு அதை ஒரு விலாகாக போடுறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, அதை வந்து விலாகாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து புதுசாக நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதை வந்து விலாகாக எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் இல்லைன்னா லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டெரஸில் இருக்க செடிகள்லாம் பார்க்கும்போது இது ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தோணும். பட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு நாள் கார்டனர் வந்தார் அப்படின்னா நம்மளோட பிளான்ட்ஸில் ஒரு 6-7 வருஷம் ஆன ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ பூக்கிறதே இல்லை. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வாங்கி வச்சுருந்துருப்போம் இல்லையா, அந்த செடிகளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நிலத்தில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. பாட்டில் வைக்கிறத விட லேண்டில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, இதோட வளர்ச்சி வந்து நம்ம தடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரோஸு, அப்புறம் வந்து மல்லிகைப்பூ, இந்த மாதிரி செடி எல்லாத்தையும் வந்து நிலத்தில் வச்சு விட்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்க. பார்ப்போம். டெரஸில் வேலைகள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டியோட குளியல் அன்னைக்கு இருந்தது. சரின்ட்டு அந்த வேலைகளில் இறங்கியாச்சு. டாய்லெட் க்ளோசஸ் உண்டு. சரி சொன்னாங்க அது தள்ளி ஃபஸ்ட் டைம் டெட்டி குளிக்க வைக்கும் போது மித்துக்குட்டி இல்லை, அவன் வந்து வெளியே ஏதோ பார்க்குக்கு போயிருக்கும் போது குளிக்க வச்சிட்டோம். ஸோ அதிலிருந்தே ரகலை, நான் இல்லாமல் இனிமேல் வந்து டெட்டி குளிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரின்ட்டு அன்னைக்கு மித்துக்குட்டி வந்து டெட்டியோட பாத்தை அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு குறும்பு பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தார். இந்த ப்ரீட் நாய்க்கு பார்த்தீங்கன்னா முடிக ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்றா நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா அடிக்கடி குளிக்க வச்சு அந்த டிக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உனி வந்து எப்போ ஏறுது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதிலிருந்து அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் நாம் நாயை கொடுக்க வேண்டியதாயிரும். ஏன்னா குழந்தைகளோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த ரிஸ்க் வந்து இதில் இருக்குது. விடு, அவன் ரொம்ப நேரம் ஆசைப்பட்டேன். ஐயோ நான் கூப்பிட மாட்டேன், கூப்பிட்டா வந்துடுவான். என்ன கூப்பிட மாட்டேன், திடீர்னு கூப்பிட்டேன்னு வை வைக்கிறேன், அம்மா கிட்ட ஓடி வந்துடுவான். சாமி சாமி தண்ணி ஊத்தாத்தாங்க அம்முக்கா மேல ப்ளீஸ்.
சாரி. ஊத்தாதனா ஊத்தா சாமி, அது டர்ட்டி வாட்டர் ராஜா. அது உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. நல்ல முகமான கழுவிடு பாப்பு. நீ என்ன சாமி இப்படி தேய்ச்சிட்டு இருக்க? நல்லா வறுக்குன்னு தேய். இது உட்காந்துனா 1 மணி நேரம் ஆகும். சோப்புக்கு மேல ஃபினிஷ் டூயிங் அப்புறம் நான் ஊத்துறேன். நல்லா கழுத்துக்கிட்ட காதுகிட்ட தேய். குப்புறப்படுப்பு இவனை. கடிக்க மாட்டான். எப்படியும் பார்த்தீங்கன்னா இதை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். வாரத்தில் ஒரு 2 நாள் குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இது சம்மர் இல்லையா, அதுவுமே வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா என்ஜாய் பண்ணுது. கொஞ்சம் குளு குளுன்ட்டு இருக்கும் போது அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு 2 நாள் வந்து குளிக்க வச்சிடறோம். இப்போ பாப்பாமல் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வீக் அக்ரோவிலிருந்து நமக்கு வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பெட் க்ரூமிங் கிட் அண்ட் வேக்கம் செக்ஷன். இதில் 5-6 டிவைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சின்ன சின்னதாக. ஒன்ஸ் நாயில் குளிக்க வச்சதுக்கப்புறம் ட்ரை ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து மசாஜிங் டிவைஸ். ஜஸ்ட் அதுக்கு மசாஜுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த டிவைஸ் வந்து அதிலிருந்து பழைய முடிகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு வழியெல்லாம் எதுவும் இருக்காது. பட் டெட்டி வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்காட்டி கொஞ்சம் வந்து பயந்துக்குச்சு, அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலையே அதோட முடிகள் எல்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சோஃபாக்கும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இது வந்து லாஸ்ட் டிவைஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்ல எல்லாம் கண்டிப்பாக அதோட முடிகள்லாம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே விழுகாது. அதை நல்லா சக் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக இது எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்னில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அக்ராவோட சுப்ரீம் பெட் க்ரூமிங் கிட் அண்ட் வேக்கம் செக்ஷன். இதில் கிட்டத்தட்ட 99% பெட் ஹேர், ட்ரை வேக்கமிங், 3 செக்ஷன் மோட்ஸ், அப் டு 10 kPa, 350 watts மல்டி க்ரூமிங் டூல்ஸ், 2.5 liter பின் ஃபார் பெட்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் கார் கிளீனிங். இதில் அட்ஜஸ்டபிள் செக்ஷன் லெவல்ஸ் இருக்குது, லோ, மீடியம், ஹை. ஒன்ஸ் நாம் இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நாய்ஸ் எதுவுமே வராது. ஸோ நாய்ஸ் வராதங்காட்டி எந்த நாய்களும் வந்து பயப்படவும் படாது. இது வந்து 2.5 liter கண்டெய்னர். ஸோ பெட் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் அதோட உடம்புலேருந்து வர அழுக்கு அப்புறம் வந்து முடி இது எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து குழந்தைகளுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதே மாதிரி பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீசிங் ட்ரபிள் இதெல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக இந்த கிட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதில் அக்சசரிஸ் அப்புறம் வந்து ஒரு பேகும் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அக்சசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் வந்து ட்ரிம்மிங் கிட்டே இருக்குது. நான் வந்து டெட்டிக்கு பண்ணலை, ஏன்னா எனக்கு அது கரெக்டாக வருமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த ட்ரிம்மிங் கிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரிய நாய்களாகட்டும் சின்ன நாய்களாகட்டும், அதாவது மீடியம் டு லாங் ஹேர் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் வந்து அந்த ட்ரிம்மிங் கிட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிட்டில் எல்லாமே இருக்குது. பெட் லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெட்டியை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மித்துக்குட்டி பாப்பா எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. நானும் கொஞ்சம் கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்தாச்சு. சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி. அதுக்கு வந்து கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக வந்து குறுமிளகு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூட 1 கப் அளவுக்கு வந்து துருவின தேங்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப வந்து அது கருகிற மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து வரமிளகாய் தூள் இது போட்டு லைட்டாக அந்த சூட்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ
இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2லிருந்து 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க. சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் வந்து உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை போட்டு இறக்கணும். அப்படின்னா சிம்பிளான பட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி. இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் வந்து ரைஸ்க்கு. டெட்டிக்கு அன்னைக்கு வந்து தால் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடயே நாம் சிக்கன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து 1-2 பீஸ் வந்து கலந்து கொடுத்துட்டேன். நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஹோம் ஃபுட்டு தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது, அதே மாதிரி ஈஸின்னு தோணுது. அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போல்லாம் வந்து சார் நம்மளோட ஹோம் ஃபுட்டுக்கே வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டாரு. உப்பு சர்க்கரை மட்டும் சேர்த்துறது இல்லை, மற்றபடி வந்து மஞ்சத்தூள் நீங்கள் போட சொல்லியிருந்தீங்க, அது வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தால் ரைஸ் அப்புறம் வந்து கர்ட் ரைஸ் அப்படின்னா சாருக்கு அவ்வளோ உயிர். கர்ட் ரைஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் வந்து நாம் வச்ச சிம்பிளான சிக்கன் கிரேவி. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ காலையில் வச்ச ரசம், அம்மா வந்து கம்மஞ்சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த கம்பங்கூழ், கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு வந்து ஆனியன், அது கூட வந்து வரமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து லெமன் வந்து கலந்துக்கிட்டோம். இது வந்து சிக்கன் கூட வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அம்மாவை ஒரு நாள் விலாகில் தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் காணன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க ஒரு நாள் தான் இருந்தாங்க, ஒரு சின்ன விசேஷம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அப்பாவை விட்டு ரொம்ப நாள் இங்கே வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம். அது இல்லாமல் அப்பா வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ பெங்களூர் வரைக்கெல்லாம் வந்து வரதில்லை, அந்த உடம்புக்கு சரியில்லாமல் போனதுலேருந்து. மித்துக்குட்டிக்கு மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் அப்புறம் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாரு. அவர் குழம்புலாம் வந்து சாப்பிட மாட்டார் காரன்ட்டு. அதனால் வெறும் கர்ட் ரைஸ் சிக்கன் சாப்பிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் பாப்பாவும் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு வருவோம். இல்லைன்னு வைங்களேன், அந்த பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அவன் ஏதாச்சும் ரகலை பண்ணிகிட்டே இருப்பான், டெட்டி வாழை பிடிச்சி இழுப்பான், அது பண்ணுவான் இது பண்ணுவான். சரின்ட்டு அவனை தூங்க வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக 2 பேரும் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி இனி ஒரு 10 நாளில் நம்ம வந்து புது வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வார லாங் வீடியோ வந்து ஷிஃப்டிங் வீடியோ தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி என்னால் வந்து பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜான் ஜோசப், மஞ்சுளா, விக்னேஷ், சந்தோஷ், அரவிந்தன், கோபிகா, ஸ்ரீவித்யா, நாயக்கியார், ஹரிஜித், ஸ்னேகா, தனிகாஸ்ரீ, லோகித் சாய், நந்தகுமார், ஆயிஷா, முக்தர், ஷபினா, ஷீபா, லோகித் சாய், நித்யாஸ்ரீ, அருண் திவ்யா, கலையரசி, ஜானகி, வெங்கடேஷ், மஞ்சுளா, ஐஸ்வர்யா, சுமித்ரா, அழகு ரஞ்சனி, ஷாலினி, நவீன். உங்கள் அனைவருக்கும், அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.